ஹாய் ஓஸ் வெல்கம் டு சரவே சேனல். நான் உங்கள் விவேக். இந்த வீடியோவில் ரேம்போங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ரேம்போ இந்த படத்தை முத்தையா இயக்கியிருக்காரு. இந்த படம் சன்நெக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட வில்லன் ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கான். அந்த காலேஜில் உள்ள ஒரு பொண்ணு காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுது. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. வில்லன் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொலை பண்ணிடுறான். அதை வந்து நம்ம ஹீரோயின் தனியாக பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தலைமறைவாகிறாங்க. தனியாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, படத்தோட வில்லங்கிட்ட நீ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிடு, அப்படி இல்லைனாக்கா நான் கோர்ட்டில் வந்து சாட்சி உனக்கு எதிராக சாட்சி சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே வில்லன் என்ன பண்ணுறானாக்கா, லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவை காட்டி இவங்களை உயிரோடவோ பணமாவோ கூப்பிட்டு வந்தாங்க, 10 கோடி ரூபா தரேன்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம ஹீரோ வந்து ஒரு பாக்ஸராக இருக்கார். அவர் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தை நடத்திட்டு வர்றாரு. அவருக்கு வந்து ஒரு பண தேவை ஏற்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் போய் ஹீரோயின் தனியாக வந்து ஹீரோகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. என்னை மட்டும் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு 20 கோடி ரூபா தரங்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பத்திரமா ஹீரோயினை போய் கோர்ட்டில் சேர்த்துறா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம். ரொம்ப சின்ன படம். இந்த படம் வந்து நான் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அருண்நிதி தான். அருண்நிதி ஒரு படம் நடிச்சாருனாக்கா ஒரு யூனிக்காக இருக்கும் ஸ்டோரி, நல்லாவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பார்த்தேன். படம் பேர் ஓட்டுச்சு. டக்குன்னு இப்போ யார் டேரக்டர்னு பார்த்தாக்க முத்தையான்னு போட்டுருந்துச்சு. முத்தையா படம் எடுத்தாலே வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் தான் எடுப்பார், கிராமத்தில் தான் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஜாதியை மையமாக வச்சு தான் படமே எடுப்பார். ஆனால் ஃபஸ்ட் டைம் முத்தையா வந்து ஒரு பாக்ஸிங்கை மையமாக வச்சு எடுத்திருக்காரு. பாக்ஸிங் மையமாலாம் இல்லை, பாக்ஸிங்கை வச்சு எடுத்திருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பாக்ஸராக இருப்பார், நம்ம வில்லனும் பாக்ஸராக இருப்பார். அப்போவே எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து ஓடிடுச்சு படம் ஆரம்பித்த உடனே. எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் வந்து ஒரு பாக்ஸிங் ரிங்கில் வந்து ஒரு ஃபைட் நடக்கும்னு போட்ட ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே போல் இருக்குது. மற்றபடி நான் ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் அபிராமி வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காமெடிக்கு VTV கணேஷ் வராரு. ஒரு 3-4 சீன் வருவார். பெரிய காமெடியெல்லாம் இல்லை, சிரிப்பெல்லாம் வராது, மொக்கையாக இருக்கும். அதை மற்றபடி பார்த்தோம்னாக்கா, நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னாக்கா, இந்த ஒரு 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 கேங்ஸ்டரை வந்து ஹீரோயினை வந்து கடத்தி வச்சுருப்பான். ஹீரோயின் வந்து சாஃப்டாக உட்காந்துருப்பாங்க, எந்த ஒரு அமைதியாக இருப்பாங்க. ஹீரோவை அந்த வில்லனை திட்ட மாட்டாங்க, வாயில் பிளாஸ்டிக்லாம் போட்டுக்க மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு அந்த லோக்கல் கேங்ஸ்டர்லேருந்து நம்ம ஹீரோ வந்து தனியாக கூட்டிகிட்டு போவார் VTV கணேஷ் கிட்ட. அப்போவும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க, எதுவும் பண்ணாமல் VTV கணேஷ் ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவார் நம்ம ஹீரோ. அப்பயும் அமைதியாக இருப்பாங்க. இதில் வந்து என்ன, ஒரு கேங்ஸ்டர் கடத்துறானாக்கா கத்துறது இல்லையா, இல்லைனாக்கா ஏதாவது திட்டணும் அந்த வில்லனை, எதுவுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. என்ன வந்து ரைட்டிங்னு தெரில. ஹீரோயின் கேரக்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதவே இல்லை, ஏதோ ஏனோ தானோன்னு படம் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அருண்நிதி ஆக்டிங்கெல்லாம் குறை சொல்லல, அவர் மெச்சூர் ஆகிட்டே போகிறாரு. அவரோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒரு மொக்க சீன் இருக்குது, படத்தில் நிறையா மொக்க சீன் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சிரிப்பு வந்து ஒரு மொக்க சீன் இருக்குது. அது என்னன்னாக்கா, நம்ம இப்போ வில்லன் வந்து ஹீரோ எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருப்பார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஹீரோ இருக்க இடம் தெரிஞ்சு போயிடும். அப்போ வந்து அந்த லோக்கல் கேங்ஸ்டர் இருப்பாங்க, லோக்கல் கேங்ஸ்டர்கிட்ட நீ போய் உன் ஆளை இறக்கி அவனை போய் தடுத்து நிறுத்துன்னு சொல்லுவார். அருண்நிதிக்கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி ஒரு 5 செகண்ட் ஹீரோயின்ட்டு பேசுவார். டக்குன்னு காரில் வந்துடுவாங்க. அந்த வில்லங்கிட்ட இருந்த கேங்ஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட வந்துடுவாங்க. பார்த்தோன்னே சிரிப்பு, என்னடா அது ஃபோன் பண்ணி 5 செகண்ட் தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, ஃபோன் கட் பண்ணி 5 செகண்ட் தான் ஆகுதுன்னு சொல்லி சரியான சிரிப்பு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மொக்க சீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேன், இந்த படத்தில் வந்து மொக்க சீன் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னடா அப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 15 பேர் வருவாங்க ஒரு 3 காரில். நம்ம ஹீரோனாலே அடித்து தம்சம் பண்ணுவார். பாக்ஸர் வேறு 15 பேர் அடித்து தம்சம் பண்ணுறாரு, அது வேறு விஷயம். இந்த மாதிரி சில மொக்க சீன்லாம் நிறையா மொக்க சீன் இருக்குது. எனக்கு சிரிப்பு வந்த மொக்க சீன் இந்த சீன் தான். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தோம்னாக்க சொல்கிறபடிக்கு எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இது வந்து ஒரு மொக்க படம் தாங்க. இல்லை நான் அருண்நிதிக்காக பார்ப்பேன், என்ன மாதிரி ஏமாந்து போவேன் அப்படின்னாக்க தாராளமாக பாருங்கள். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் வந்து 5க்கு 1.8 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.